ஆந்தை நம்மளுடைய கனவுல, அதாவது நம்மளுடைய கண்ணு மூடும்பொழுது வருது அப்படின்னா, அதுக்கு என்ன மாதிரியான பலன் உண்டு சார்? இப்போது நீங்கள் நல்லா டீப்பாக மெடிடேட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா, திடீர்னு நீங்கள் கண்ணை மூடி கண்ணை திறக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆந்தை படம் நல்லா கிளியராக தெரியுது, கிளியர் பிக்சராக தெரியுது அப்படின்னா, நீங்கள் பணத்தை தேடி ஓடிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த பணம் இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்னென்னா, இன்னும் நீங்கள் வரணும், இன்னும் முன்னேறி வரணும். நீங்கள் போகிற பாதை சரிதான், கண்ணுக்கு முன்னாடி இருக்குது, இன்னும் அடையிறதுக்கான காலகட்டம் இன்னும் இருக்குது, இன்னும் வரணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆந்தை படம் அவ்வளோ லேஸில் யாரும் ஆந்தையை நேர்லையும் பார்க்க முடியாது. அப்படியான இந்த மாதிரி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே ஒரு ஃப்ரேமில் அப்படிலாம் வந்துடாது. குறிப்பாக பஞ்சபட்சியில் யாருக்கு ஆந்தை பட்சி இருக்கோ அவங்களுக்கு அடிக்கடி இந்த ஃப்ரேம் வந்துட்டு போகும். அவங்களோட சம்பாதிக்கும் காலத்தில் இந்த வேலை வந்துட்டு போகும். சில பேருக்கு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஃப்ரேம் வந்துட்டு போகும். இதெல்லாம் என்னென்னா பெரும்பாலும் நம்ம இதுக்கெல்லாம் பெருசாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்காததுனால எத்தனை பேர் வீட்டில் ஆந்தை படம் வச்சுருக்கோம், இல்லை நம்ம பார்க்குறோம். சார் நிறைய பேர் வீடுகளில் வந்து ஆந்தை அப்படின்றதே வந்து பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, அது நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஆந்தை வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த வீடு வந்து சரியில்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவாக தான் அந்த ஆந்தையை போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்களே சார் இன்னைக்கு வரைக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெற்கில் தான் இப்படியான ஒரு அமைப்பு. நீங்கள் வடக்கை நோக்கி போக போக இந்தியாவில் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆந்தையை வீட்டுக்கு வீடு எல்லாருமே வந்து மகாலட்சுமி வாகனமாக பார்க்குறாங்க. அப்போ வீட்டுக்கு வீடு அதை வந்து அந்த படங்கள் இருக்கும், கும்பிடுவாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில் நீர் பகுதி எங்கெல்லாம் இருக்கும் நிச்சயமாக அந்த இடத்துல ஆந்தை இருக்கும். அதனால் அந்த படத்தை பார்க்குறதையோ இல்லை வந்து நம்ம வந்து அதை தினசரி பார்க்குறதுனால ஒன்றும் தவறு கிடையாது. சில பேருக்கு அந்த மாதிரி ஃப்ரேம் வந்துட்டு போகும். வந்தது அப்படின்னா அடுத்து அவங்க பணத்தை நோக்கி போக போகிறாங்கன்னு அர்த்தம்.